வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. கமல் சார் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 2 முறை கதவ தொறந்துட்டு, வெளிய போறவங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு முறை வந்து ரூல வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாரு. கதவ தொறந்துட்டு இங்க சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பார்த்தீங்கன்னா, இன்னொரு முறை எல்லாருமே அங்க நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. எனக்கு இந்த பிக் பாஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பவும் இதே போல செம்ம காண்டாயிட்டு கதவ தொறக்க சொன்னாரு. கதவு தொறக்குது. இப்ப வெளிய போணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க, தாராளமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருமே 2 முறையும் போனது கிடையாது. அதே போல ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்கும். ஏன்? நடக்க அதிக வாய்ப்பு. ஏன்னா நேத்து நைட் வந்து தீபக், முத்துக்குமரன், மஞ்சரி பேசுறாங்க. பக்கத்துல அமைதியா ரஞ்சித் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து மஞ்சரி இதுதான் சொல்றாங்க. நேத்து நீ பண்ணது இருக்குல்ல, எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருந்ததுடா. என்ன பண்றான்? டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டானா? இல்ல விட்டு குடுக்குறானா? அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நீ பண்ணது ரொம்ப மோசம்டா அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து தீபக் என்ன சொல்வாரு? அவர் ஏற்கனவே நேத்தே சொன்னார், நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதை பேசும்போது நீ சும்மா இப்படி அப்படியாவது பண்ணிருக்கணும்டா. அதெல்லாம் மஞ்சரி சொன்னாங்க. நீ என்ன பண்ற? தோத்துட்டு அதான் கேம் விட்டுட்டு நேரா வந்து இது 4வது முறை இல்ல அப்படின்னு சொல்ற. 4வது முறை இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப நீ விட்டு கொடுத்தானே அர்த்தம். அப்ப இவன் விட்டு கொடுத்துருக்கானா அப்படிங்கிற அந்த விஷயம் தான்டா வருது அப்படின்னு அவங்க சொல்ல. முத்துக்குமரன் பவித்ரா கிட்ட சொன்னார்ல, என்ன ஆறுதல் படுத்திக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பொய் தான். அதையே அங்க சொல்றாரு. சொன்னதும் பார்த்தீங்கன்னா போடா வெண்ண அப்படின்றாங்க. இப்படியெல்லாம் உரிமையா கோச்சுக்க முடியும்னா அது மஞ்சரி ஜாக்லினால மட்டும்தான் முடியும். ஸோ மஞ்சரி அப்படி பேசுனது நிச்சயமா நம்ம மைண்ட் வாய்ஸும் அதுவாக தான் இருந்தது. என்னோடது அப்படிதான் இருந்தது. அப்ப வந்து சொல்றாங்க, நீ ஏன்டா நேரா வந்து அதை சொல்லணும்? அதனால தானே பிக் பாஸ்க்கும் அது தோணுச்சு. நீ பண்ணது எப்படி இருந்ததுன்னா, ஹேவ் இட் அப்படின்னு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு லுக்கு ஒன்று கொடுக்குறாங்க நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் பண்ணாரு. இவரு ரைட் சைடில் போய் நிற்கிறாரு போஸ்ட்டுக்கு, கோல் போஸ்ட்ல. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேப் இருக்கு. இவர் தடுக்கணும்னா இப்படி தான் தடுக்கணும். இந்த பக்கம் அவங்க போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் தடுக்கலைன்னா கூட பார்த்தீங்கன்னா பால் பட்டு அதுவாக போகும். ஏன்னா அவர் தான் பிளாக் பண்ணி நிற்கிறாரு. அது ஒன்றும் சின்ன பால் கிடையாது, பெரிய பால். ஸோ இவர் நிற்கிறாரு. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடவே மாட்டேன், நீ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் காலில் கையை வச்சு ஊனிட்டு நிற்கிறாரு. அப்படியே கை எடுக்கவே இல்லையே கடைசி வரை. அப்படி தானே இருந்தது. 3 முறை மிஸ் பண்ணிட்ட, 4வது முறை வர்ற, பாவம் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. அதுதான் வந்து தீபக் சொல்றாரு, டேய் சும்மா கையை இப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே பண்ணாம நிக்கிறடா அப்படின்னு சொல்றாங்க. ஹேவ் இட்னு அப்படின்னு மஞ்சரி சொன்னாங்கல்ல, அதுதான்டா எனக்கும் தோணுது. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இந்தா எடுத்துக்கோ, டேக் இட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, ஆமாடா கொலை காண்டா இருந்தது, உன் லுக்கே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது அப்படின்றாங்க. அப்படிதான்டா எல்லாருக்கும் கன்வே ஆயிருக்கும் அப்படின்றாங்க. அது உண்மையும் கூட இல்ல, கையை கூட எடுக்கல. அவர் டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான். அதை மட்டுமே ஃபோக்கஸா பார்த்துட்டாரு. பவித்ரா 3 முறை மிஸ் பண்ணிருக்கிறாங்க, பாவம் 4வது முறை வராங்க அப்படிங்கிற அதை மட்டுமே பார்த்துட்டாரு. இப்ப விஜேஎஸ் வந்து நிச்சயமா புலக போறாரு. அதே போல யூஸ்வலா பாத்தீங்கன்னா விஜேஎஸ் ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டாரு, கதவை திறக்கிறேன் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப 3வது முறையும் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா பிக் பாஸே சொல்லிட்டாரு அதை. இப்ப தீபக்கும் சொல்லிட்டு இருந்தாரு, யோசிச்சு பாரு, நேத்து மட்டும் கதவை திறந்து வெளியே போறவங்க போலான்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அதாங்க பண்ண போறாங்க, நீங்க பேசுறத வச்சுதானே அங்க ஸ்கிரிப்டே பண்றாங்க. அப்ப வந்து முத்துக்குமரன் சொல்றாரு, ஏங்க அவர் பேசுனதுக்கே வந்து எனக்கு நடுநடுங்கி போச்சு அப்படிங்கிறாரு. பேசுனதுக்கே நடுநடுங்கிச்சுல்ல, இப்ப பண்ணா எப்படி இருக்கும்? நிச்சயமா பண்ணுவாங்க. ஏன்னா இங்க விஜய் சேதுபதி டைலாக பிக் பாஸ் பேசிட்டார்ல, அப்ப விஜய் சேது வேற என்னதான் பண்ண முடியும்? ஆக்ஷன் தான் பண்ண முடியும். கதவை திறந்துட்டு கடைசியா உங்களுக்கு சொல்றோம், விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட நீங்க கிளம்பிடுங்க, இனி கேம் ஆடுறவங்க மட்டும் உள்ள இருங்க அப்படின்னு சொல்ல போறாரு. இது முத்துக்குமரனுக்கான வார்னிங் மட்டும் இருக்காது, முத்துக்குமரனுக்கு ஹெவியா இருக்கும். எல்லாருமே தப்பு பண்ணும்போதே முத்துக்குமரை தானே போட்டு அடிச்சிருப்பாரு. நான் முத்துக்கு மட்டும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு சேஃபா ஒரு வேர்டு ஒன்று போடுவாரு விஜேஎஸ். இந்த முறை தப்பு பண்ணதே முக்கியமா முத்துக்குமரன் இந்த விஷயத்துல. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கிறதுனால மொத்தமா முத்துக்குமரன் மேல பழி போட முடியாது. அது உள்ள இருக்கவங்களும் சொல்ல போறாங்க, நாங்களும் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு. அதை தாண்டா ஏன்டா பண்றேன்னு தானே கேட்கறோம், அப்புறம் ஏன்டா பண்றீங்க அப்படின்னு தான் கேட்க போறாரு. ஸோ அடி அடின்னு இந்த பக்கம் அடிச்சுட்டு கடைசியா எல்லாருக்கும் தான் சொல்றேன், நான் முத்துக்கு மட்டும் தான் சொல்ல, முத்துக்கு மட்டுமே சொல்ல எல்லாருக்கும் சொல்றேன், கதவை திறக்கிறேன் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல போறாரு. ஸோ இதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.